Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Hourly study plan. Commerce exam கிட்ட வந்தாச்சு. Commerce exam முடிச்சிட்ட பிறகு 19ஆம் தேதி Commerce exam முடிச்சிட்டு நீங்க எக்ஸாம் ஆல் அவுட் வெளியில வந்த உடனே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 நாள் தான் நம்ம கையில இருக்குது. 20 21 ஃபுல் டேஸ் இருக்குது உங்ககிட்ட. 19ஆம் தேதி ஒரு அரை நாள் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சாகணும். பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு 12th Standard Business Maxல என்ன பண்ணலாம் 19ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும். ஆனா 2 நாள் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கிறது. ஏன்னா அவ்வளோ சம்ஸ் இருக்கும், நல்லா தெரியும். மாடல்ஸ் பார்த்து போடுங்க. பார்த்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக போர்ஷன்ஸ் முடிக்கலாம். அல்லது நம்ம கொடுத்துருக்க டைம் டேபிள் பிரகாரம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய டைமிங்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிசினஸ் மேக்ஸ் பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டப்படுறவங்க, இந்த போர்ஷன்ஸ் மட்டுமாவது நீங்க 2 நாளும் ஃபுல்லாவே படிக்கலாம். பிளான் ஏல நான் கொடுக்க போற சாப்டர்ஸ் மட்டுமே திருப்பி 2 நாள் போட்டு பார்க்கலாம். அல்லது சென்டம் எடுக்கணும் ஆசைப்படுற மாணவர்கள் அதுக்கு அடுத்தது 2 நாள்ல பிரிச்சு கொடுத்துருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிக்கலாம். ஆகவே ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது 1.5 நாளுக்கான டைம் டேபிள் கொடுக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் அரை நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 5, சாப்டர் 9, சாப்டர் 10 இந்த 4 சாப்டர் தான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற மாணவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேற எதையும் போட்டு குழப்பின்னு இருக்காதீங்க. ஒரு 67 மார்க் இதிலே வந்துடும். அப்படி இப்படி மார்க் போனா கூட ஒரு 50 மார்க் மினிமம் எடுத்து பாஸ் ஆயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் காலேஜில் போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க் இருக்குது. 5ஆம் சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க், 9th சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க், 10th சாப்டர் ஒரு 8 மார்க், புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிட்டீங்கன்னா ஒரு 10 மார்க் வருதுன்னு வச்சுப்போம். இன்டர்னல் ஒரு 10 மார்க் வந்தாக்க ஒரு 67 மார்க் வந்துடும். ஏதாவது தப்புக்கு பண்ணிட்டீங்க, கால்குலேட்டர் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 50 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 4 சாப்டர்ஸை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அரை நாள்லயே ரொம்ப ஸ்பீடா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அரை நாள்லயே படிச்சிடுவோம் சார்னா அது ரொம்ப தாராளமா படிச்சிடுங்க. நான் 1.5 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா 1.5 நாள் தேவையில்லை இதுக்கு. ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிற பிள்ளைகள், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிற பிள்ளைகள் அரை நாள்லயே முடிச்சிடுவாங்க. அப்படி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்ற 2 நாள் மற்ற இருக்கிற 6 சாப்டருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3 சாப்டர் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு. அல்லது நான் கொஞ்சம் தாராளமாவே டைம் கொடுத்துருக்கேன். நான் நீங்க இந்த டைமுக்குள்ளார நீங்க முடிக்க முடியுது அப்படின்னா அந்த டைமை தாண்டி நீங்க வேஸ்ட் பண்ணாம அடுத்த சாப்டர் கூட நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியல சார்? இப்ப 19ஆம் தேதி நான் என்ன பண்றேன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற 3 எக்ஸசைஸ் போட்டு பார்க்க சொல்றேன். அப்ப நல்லா படிக்கிற மாணவர்கள் அனைத்து சமயம் போட்டு பாருங்க. கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் போட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் போட்டு பாருங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் இம்பார்ட்டன்ட்டே படிக்காதீங்க, சாப்டரா படிங்க. ஏன்னா சென்டமுக்காக நீங்க படிக்கும்போது கிரியேட்டட் கொஸ்டின்ஸ், ஓன் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால போட முடியும். 1.2, 1.2, 1.3ல இது முக்கியமான சம்ஸ். ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்த்துட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இதை போட்டு பாத்துருங்க. அப்ப 19ஆம் தேதி உட்காடுறீங்க, காமர்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 1.2, 1.2, 1.3ல வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. இதை முடிச்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஈவினிங் 6 மணி ஆயிடும். ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு 6 PM to 8 PM 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். 3.3 கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 3.3 இந்த எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பிளான்ல இருக்காது. ஆக்சுவலா நம்ம பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சொன்ன மாதிரி 1, 5, 9, 10 தான் இருக்கும், 3 கிடையாது. ஆனா இதை மட்டும் கொஞ்சம் பாத்துருங்க. ஏன்னா இதுல இல்லாம ஒரு 5 மார்க் கொஸ்டின் பேப்பரே வராது. அதனால 3.3ல இருக்கிற 5 மார்க் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருங்க, தாராளமா போட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 8 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்டர் நம்பர் 5, அதாவது 5.1, 5.2 ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் சம்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸை பாருங்க. ஏன்னா 3 மணி நேரத்துல அனைத்து சம்மும் போட்டு பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கிற சம்ஸ் இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா இன்கேஸ் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை, அதாவது நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு அப்புறம் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் டைம் இருந்தா பேலன்ஸ் டைம் இருந்தா போட்டு பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா போற பிள்ளைகள் ஆல்ரெடி நீங்க 11 மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டீங்க, போர்ஷன்ஸ் முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஏரியாவுக்கு நீங்க போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற எந்த சாப்டர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதை கூட நீங்க போட்டு பார்த்துன்னு இருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆகவே 5.1, 5.2 போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ நான் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் சம்ஸ் பாத்தீங்கன்னா அனைத்து சம்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த மாடலும் மிஸ் ஆகாது உங்களுக்கு.
அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சிடுங்க. அப்போ 19ஆம் தேதி முடிச்சாச்சு நம்ம. அப்போ திருப்பி நான் சொல்றேன், நான் 19th ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். நம்ம 19th ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கிறோம். தேர்ட் சாப்டர் ஒரே ஒரு எக்ஸசைஸ் 5 மார்க்குக்காக பார்த்துருக்கோம். 5.1 5.2 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது மறுநாள் 20ஆம் தேதி காலையில 5 மணிக்கு எழுந்துருங்க. 5 to 7 புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது சாப்டர் நம்பர் 1 to 5 இருக்கிற புக் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவா பாத்துருங்க. அது புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அந்த ஒரு சாப்டருக்கு பின்னாடி வருது பாருங்க, அந்த கொஸ்டின்ஸ் 1 to 5 ஃபுல்லா முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு 7 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 7 to 8 9 10 11 1 12 1 5 மணி நேரத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்னா 9.1 9.2 9.3 எதையும் விடாதீங்க. அதிகமா மார்க் இருக்கிற சாப்டர் இது. எதையும் மிஸ் பண்ணாம அனைத்து சம்மையும் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அனைத்தையும் போட்டு பாத்துருங்க. டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. இதை படிச்சாலே போதும். ஆக்சுவலா டைம் இருந்ததுன்னா பேலன்ஸ் சம்ஸ் தாராளமா போட்டு பாத்துருங்க. இப்போ 1 மணி முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 10.1 10.2 10.3 6 மணிக்கு நீங்க கிட்டத்தட்ட முடிச்சிருவீங்க. அப்போ 1.5 நாள் கான்செப்ட்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அப்போ பாஸ் ஆகிற பிள்ளைகள் இந்த சாப்டர்ஸ் மட்டுமே கவரேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். பயப்படாம போகலாம் எக்ஸாமுக்கு. நீங்க இப்போ 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம பிளான் பி குள்ளார போறோம். பிளான் பினா ஒரு 75 மார்க்குக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றது. அப்போ 75 மார்க்குக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த 4 சாப்டர் இல்லாம இன்னொரு 2 சாப்டருக்குள்ளார போறோம். 6வது சாப்டர். அப்போ ஈவினிங் மணி 6 ஆயிடுச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு 8:30 மணி வரைக்கும் 6 மணி டு 8:30 மணி வரைக்கும் அப்போ 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நான் 2.5 மணி நேரம் டைம்ல 6.1 6.2ல ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முடிச்சுட்டு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் பாருங்க. இப்போ நைட் 8:30 ஆயிடுச்சு, உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா லைட்டா டின்னர் சாப்பிடுங்க. வச்சு வெளுன்னு வெளுத்துறாதீங்க, அப்புறம் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் 8:30 வரைக்கும் லைட்டா டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு 8:30 to 11 என்ன பண்ணுங்கன்னா 7.1 7.2 7.3 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லா முடிச்சிருங்க. அப்போ 2 சாப்டர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கிறோம். 1.5 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் நம்ம கையில இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை நமக்கு. இந்த ஒரு நாள்ல எல்லாமே கொஞ்சம் ஹெவியான சாப்டர்ஸா வரும். இப்போ பிளான் பில ஒரு 75 மார்க்குக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். 21 வெடிஞ்சு போச்சு உங்களுக்கு. காலைல 5 மணி டு 7 மணிக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னா 6 to 10 புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸை ஃபுல்லா பாத்துருங்க. 6 மணிக்கு 7 மணி வரைக்கும் ஃபுல்லா பாத்துருங்க. 5 6 7 அதாவது 2 மணி நேரம் ஃபுல்லா தரவா பாத்துருங்க. எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறமே 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா 8.1 8.2 முடிச்சிருங்க. இப்போ மணி 10 ஆயிடும் உங்களுக்கு. ஏதாவது டிஃபன் பண்ணிட்டு விட்டு இமீடியட்டா என்ன பண்ணுங்கன்னா பிளான் சி குள்ள போறீங்க. இது கொஞ்சம் டஃப்பான ஏரியா. இது சென்டமுக்காக இருக்கிற ஏரியா. ஆல்ரெடி மணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆயிடுச்சு காலையில. இன்னும் நம்ம கிட்ட இன்னொரு 12 மணி நேரம் தான் கையில இருக்குது. 12 மணி நேரத்துல பேலன்ஸ் முடிச்சாகணும். இப்போ பேலன்ஸ் சாப்டர்ஸ் படிச்சா கிட்டத்தட்ட 140 மார்க் நம்ம கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. நம்ம எழுத போறது 90 தான். 50 மார்க் சாய்ஸ்ல விட போறோம். ஆனா நான் கொடுக்குற போர்ஷன்ஸ் பிரகாரம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா சாய்ஸஸ்ல இருந்து பெஸ்ட் சம்மா செலக்ட் பண்ணி நம்மளால எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கு அடுத்தது காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற அனைத்து சம்மையும் போட்டு பாத்துருங்க. எந்த சம்மையும் மிஸ் பண்ணாதீங்க. டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் 2.7ல இருந்து 2.11 வரைக்கும் மதியானம் 3 to 5 மணிக்கு முடிச்சிடுங்க. மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு 3 to 5 முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டைம் 5 ஆயிடுச்சு. 5 to 7 ஆல்ரெடி 3.3 போட்டுட்டீங்க. 3.1 3.2 2 எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதனால தான் 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நான் 5 to 7 தான் கொடுத்துருக்கேன். நான் 3.1 3.2 3.3 ஆல்ரெடி 3.3 பார்த்துட்டு நம்ம பிளான் ஏலையே இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸ் தாராளமா போட்டு பாருங்க. ஸ்பீடா படிக்கிற பிள்ளைகள். அதுக்கு அடுத்தது கடைசி கட்டமாக ரொம்ப வெயிட்டான எக்ஸசைஸ் இது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை ஃபர்ஸ்டே பாக்குறவங்க நடுவில் எங்கேயாவது டைம் கிடைச்சுன்னா 4வது சாப்டர் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுக்கிட்டே வாங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 21ஆம் தேதி நைட் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் பதட்டமா இருக்கும் நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு. அதனால நடுவில் டைம் கிடைச்சதுன்னா இன்கேஸ் உங்களுக்கு 20ஆம் தேதி ஒரு சாப்டர் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, அல்லது 19ஆம் தேதி ஒரு சாப்டர் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க, டைம் நிறைய இருக்கு சார்னா 4வது சாப்டர்ல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நாள் 7 to 11 கிட்டத்தட்ட 7 to 8 8 to 9 9 to 10 10 4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். நான் அந்த 4 மணி நேரம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியா முடிக்க முடியும் இந்த எக்ஸசைஸ். அதனால இது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ன்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி 20ஆம் தேதியோ 19ஆம் தேதி டைம் கிடைச்சதுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கரெக்டா 21 வந்தாச்சு. 22 காலையில வெளிஞ்சு போச்சு. 5 to 7 திருப்பியும் 1 to 10 சாப்டர்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா தரவா பாத்துங்க.
நம்ம ஷெட்யூல் பிரகாரம் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இந்த ஓன் சம்ஸ் கேட்டா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுமே தவிர மற்றபடி கொஸ்டின் பேப்பர்ல எதிர்பார்த்த சம்ஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நம்பர்ஸ் மாறி இருக்கலாம், ஆனா மாடல்ஸ் எதுவுமே மாறாது உங்களுக்கு. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நீங்க பிளான் போட்டு படிச்சீங்கன்னா எந்த போர்ஷன்ஸும் மிஸ் ஆகாது. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக எழுதிட்டு எக்ஸாம் ஆல் அவுட் வெளியில வரும்போது இந்த வருஷம் நம்ம முடிச்சிட்டோம், 12th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கடைசி எக்ஸாம்ன்றதுனால மிக சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்போ நம்மளுடைய ஹாலிடேஸா இருக்கட்டும், அதுக்கு காலேஜ் லைஃபா இருக்கட்டும் ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க, இன்னைக்கு சிரமப்பட்டு இஷ்டப்பட்டு படிக்கிறவங்க நாளைக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட போறதே இல்லைன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக இந்த வருடம் பிசினஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஆதரவுக்காகவும் என்னுடைய வீடியோஸ் பார்த்து சம்ஸ் கத்துக்கிறதுக்காகவும் மிக்க நன்றி நன்றி நன்றி.